ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வழக்கமாக பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ இப்படி நோட் பண்ணி வச்சுட்ருக்கிறதுல, அதாவது ஜேர்னல் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். என்னோடய டே 1 டே 2 டே 3 அந்த மாதிரி ஜேர்னல் வந்து போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணேன், என்னடா பண்ணி தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இதை சொல்கிறேன். ஸோ வழக்கமாக நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா வி ஆர் ஹியூமன்ஸ், ரைட்? ஸோ வி கேன் மேக் மிஸ்டேக், வி கேன் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். பட் ஈவன் தோ என்ன பண்ணுறது, அந்த மிஸ்டேக்கை நம்ம திருப்பி பண்ணுவோம். ஒரு டைம் பட்டா அது புரிஞ்சிடணும். பட் புரியாமல் அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறது தான் பெரிய மிஸ்டேக். ஓகேவா? ஒரு டைம் பட்டாலே என்ன திருந்தனமாமா இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிருக்கக்கூடாது, திருந்திடணும். பட் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் ட்ரை பண்ணி கொஞ்சமாச்சு ஏதோ ட்ரை பண்ணி முன்னேறிடுவேன். நான் ஒன்றும் ஸ்டோனி ஷார்க்கெலாம் கிடையாது. ஓகேவா? பட்டோனையுமே திருந்துறதுக்கு ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது தான். லேர்ன் ஃப்ரமிங் மை மிஸ்டேக் தான். பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக மிஸ்டேக்ஸ் நடக்கிறதில்ல. எப்படின்னா, இப்போது மிஸ்டேக் 1 மிஸ்டேக் 2 அதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அதே திருப்பிலாம் பண்ணுறதில்ல. டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நான். ஏன்னா நான் நிறையா ட்ரை பண்ணுவேன். ஸோ அதில் போய்ட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் பண்ணிருப்பேன். அப்படி பண்ணிருக்கிறதால தான் நான் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். அது என்ன பேட்டர்னா, இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கார்டியன் இருப்பாங்கள்ல, எனக்கு எக்ஸாம்பிள் இப்போ நானே எங்கேயாச்சும் வெளியே போகிறேன். இந்த வெளியே போகிற இடத்துல நான் கூட்டிகிட்டு போகிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் எங்கள் அண்ணா இல்லைனா அக்கா யாராவது ஒருத்தங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாராவது ஒருத்தவங்க போகிறோம். போயிட்டுருக்க இடத்துல நானாக போய் ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிட்டேன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பாங்கன்னா, என்னை விட பெரிய வயசில் பெரியவங்களான அந்த அண்ணா இல்லைனா அந்த அக்கா இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கிடுறாங்க. இதுக்கு அவங்க பண்ண மிஸ்டேக் இல்லை, நான் பண்ண மிஸ்டேக்குக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஏதோ தப்பு பண்ணிடுவேன். ஸோ அந்த தப்பு பண்ணதை வந்து டேரெக்டாக எங்கிட்ட சொல்லிட்டா அது என்னோட இது அப்படின்னு சொல்லி பட்டு திருந்திடுவேன் ஒரே இதில். பட் என்ன நடக்குதுன்னா, நான் தப்பு பண்ணிடுறேன், என்னோடய டீம் லீட், என்னோடய மேனேஜர் அப்படி இருக்கிற இடத்துல இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து என்னோடய திட்டத்தை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இந்த சிச்சுவேஷன் வந்து என்னை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து எதா பண்ணி முன்னேறணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். நான் வந்து எப்படி இந்த 6 மாதத்தில் என்ன முன்னேறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன். ஸோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே டைமில் இந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, ஸோ இந்த பேட்டர்ன் தான். நான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ கடைசியில் அந்த பெயினை வந்து என்னோடய கார்டியன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கார்டியன் இன் சென்ஸ் ஐ எம் மீனிங் தட் லைக் மேனேஜர், டீம் லீடர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ். நான் பண்ணுற மிஸ்டேக்கையே அவங்க அனுப்பி வைக்கணும். இது அத்தனையோ முறை எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு சொல்லும் போது சுத்தமாக புரியல. பட் நானாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணிருக்க மிஸ்டேக். மேபி இது உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? இதை நான் ஒரு மாதிரி டோப்பமைன் ஹிட் இல்லாமல் ஒரு மாதிரி மொக்கையாக தான் சொல்லிட்டுருக்கேன். இது யாராச்சும் வெளியே கேட்டால் பூமர் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு எஃபெக்டிவான வேலை கம்யூனிகேட் பண்ணவங்கக்கிட்ட கரெக்டாக ஒரு பிளான்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பரவாயில்ல, என்கிட்ட தோன்றதை அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். இதை நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக உட்காந்து எடுக்கணும். பின்னாடி பேக்ரவுண்டு வழக்கமாக கூட பேக்ரவுண்ட் இருக்காது, சும்மா பேசிக்காக இருக்கும். பட் இந்த இடத்துல நான் சும்மா எதுவுமே இல்லாமல் இருக்கேன். சும்மா வெயிலில் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓகேவா? காற்று எப்படி அடிக்குதுன்னு தெரியுதா மண்டே? ஓகே, இதெல்லாம் தான் என்னோடய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன்லேருந்து நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வர மாதிரி நம்ம இதுலேருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியே வரோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகேவா? பி பாசிட்டிவ். அதாவது நான் வந்து இன்னொன்று நோட் பண்ணேன் இந்த ஜேர்னலில். எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்னென்ன இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நல்லதையும் இன்டேக் பண்ணிவிட்டு நல்லதே இது பண்ணிட்டுருக்குறோம்.
ஸோ நல்லதாகவே நடக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பார்ப்போம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? as of you grow, you have to take the responsibility of you made. Whatever you did, you are the only person for your whatever you made. You are the responsibility for that. Then you have to pay for that. Okay, மற்றவங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பட் எதிர்பாராமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளோட நன்றிகளையும் அவங்களுக்கு நம்மளோட எப்படி சொல்கிறது, we have to repay for them. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு பாய்லேருந்து ஒரு மேனாக மாறணும். ஓகேவா? இந்த 6 மாதத்தில் பண்ணுறோம். ஓகே, இது வந்து July 8. ஸோ பீஸ் அவுட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் மேபி ஆயிருந்திருக்கலாம். அப்படி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போலேருந்து நம்ம வந்து திருத்திக்கலாம். ஓகேவா? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான். அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான ஃபயர் நமக்கு தான் வரணும், என்னவா இருந்தாலும் சரி. எக்ஸ்பெஷலி தப்பு பண்ணியிருந்தால் அந்த பெயின் நமக்கு தான் வந்திருக்கணும், மற்றவங்களுக்கு வரக்கூடாது. ஓகேவா? நீ இல்லைனா நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கான அனுபவிக்க வேண்டியது நானாக தான் இருக்கணும். மற்றவங்க யாராச்சும் அனுபவிச்சாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தையும் தாண்டி நமக்கும் சேர்த்து நம்மளோட கஷ்டத்தையும் தூக்கி சுமந்தாங்கன்னா அந்த கில்ட்டு. ஸோ அந்த கில்ட்டுனால் நம்ம எப்படி மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல தான் ஒரு மேனோட ஜேர்னியில் இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்னும் வந்து எனக்கு 21 ஆகிறதுக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியலையே. 19 அப்படின்னா எனக்கு இன்னும் 10 days இருக்குது. 10 days எனக்கு 21 ஆக போகிறேன். ஸோ பார்ப்போம், பார்க்கலாம்.